இந்த பெந்தைக்கோஸ்தே நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இந்த செய்தியின் தலைப்பு தி அவுட்போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரின் பின்மாறி. இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்களை தியானிப்போம். முதலாவது, The 3 feasts at Jerusalem. எருசலேமில் 3 பண்டிகைகள். இரண்டாவது, The law at Mount Sinai. 3000 people died. சீனாய் மலையில் நியாயப்பிரமாணம், 3000 பேர் செத்தார்கள். மூன்றாவது, The Holy Spirit on the day of Pentecost, 3000 people saved. பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். நான்காவது, The Promised Messiah, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசி. ஐந்தாவது, The New Covenant, புது உடன்படிக்கை. ஆறாவது, The Law and the Spirit, நியாயப்பிரமாணமும் ஆவியும். ஏழாவது, The Power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை. The Outpouring of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரின் பின்மாறி. முதலாவது, The 3 feasts at Jerusalem. எருசலேமில் 3 பண்டிகைகள். அந்த நாட்களிலே 3 முறை எல்லாரும் எருசலேமுக்கு வருவார்கள். வருஷத்தில் 3 பண்டிகைக்கு எல்லாரும் எங்கே செய்யணும்? எருசலேமுக்கு. லேவியராகமம் 23, 1, 2, 5, 6, 9, 11, 15, 16, 33, 35. பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களான முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையில் கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும், அந்த மாதம் 15ஆம் தேதியில் கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாயிருக்கும். 7 நாள் புசிப்பில்லாத அப்பங்களை புசிக்கும். பின்பு கர்த்தர் மோசை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வேளாண்மை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரிடத்தில் கொண்டு வர கடன். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாள் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டவன். நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50வது நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த. பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15 முதல் 7ஆம் நாள் கர்த்தருக்கு ஆசை கூடார பண்டிகையாக இருப்பதாக. முதல் நாள் சபை கூடும் பரிசுத்த நாளிலே சாதாரண யார் அந்த வேலையும் செய்யும். யாத்திராகமம் 34, 22, 20. கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகையும் வருஷ முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பது. வருஷத்தில் 3 தரம் உங்கள் ஆண் மக்கள் எல்லாரும்
இஸ்ரவேல் தேவனார் கர்த்தரின் ஆண்டவரின் சந்நிதியில் வரக்கடவீர்கள். ஆகவே வருஷத்தில் 3 முறை எல்லாரும் என்ன செய்யணும்? எருசலேமுக்கு பண்டிகை. ஒன்று பஸ்கா பண்டிகை. முதலாவது பஸ்கா பண்டிகைன்னா அவங்க எகிப்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து அந்த நாளை நினைவு கூறும்படி பஸ்கா பண்டிகை. அடுத்த பண்டிகை 50 நாள் முடிந்த பிறகு அறுவடை பண்டிகை. அதுதான் பெந்தகோஸ்தே நாள். 50 நாள் ஆன பிறகு இந்த நாளில் என்ன செய்யணும்? ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த அறுவடையை காணிக்க என்ன செய்யணும்? கொண்டு வரணும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த வருஷம் நல்ல அறுவடை. அது பெந்தகோஸ்து நாள்லாம் என்ன நாள்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நாள். நன்றி செலுத்தி எப்படி நன்றி செலுத்தணும்? வெறுங்கையாக நன்றி செலுத்தணுமா? பெற்ற அறுவடையை என்ன செய்யணும்? முதற் கனியை கொண்டு வந்து ஆண்டவருக்கு நன்றி. 3வது பண்டிகை தான் கூடார பண்டிகை. ஆகவே இந்த 3 பண்டிகை நடக்கும்போது எல்லாரும் எங்கே வருவாங்க? எருசலேம். அதுபோல் தான் ஆண்டவர் சிலுவையில் அறையப்படும்பொழுது அது பஸ்கா பண்டிகை. பார்த்திங்கன்னா குட் ஃப்ரைடேவும் பஸ்கா பண்டிகையும் கூட சேர்ந்து வரும். அதிலிருந்து 50 நாள் கணக்கு போடும்போது தான் இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை வரும். அதனால பெந்தகோஸ்தே நாள் ஏற்கனவே எல்லாரும் அங்கே தான் இருப்பாங்க. எல்லா ஜனங்களும் பண்டிகை கொண்டாடி எருசலேமில் இருப்பாங்க. ஆண்டவர் சிலுவையில் அறையப்படும்போது எல்லாரும் வந்திருப்பாங்க. இந்த பெந்தகோஸ்தே நாளிலும் எல்லாரும் 3 முறை வருவாங்க. 2வது குறிப்பு, The law at Mount Sinai, 3000 people died. சீனா மலையிலே நியாய பிரமாணம் 3000 பேர் செத்தார். இவே நம்ம கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் எப்படி இருந்தது? நியாயப்பிரமாணம் காலத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க? அவங்க சூழ்நிலை எப்படி? அப்போ தான் நமக்கு எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சால் தான் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோன்ற ஒரு வித்தியாசம் நமக்கு தெரியும். யாத்திராகமம் 19:1. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் புறப்பட்ட 3ஆம் மாதம் முதல் நாளிலே சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்தார். அவர்கள் தீவிலிருந்து புறப்பட்டு சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்து அந்த வனாந்திரத்தில் பாளையம் இருந்தார். இஸ்ரவேல் அங்கே மலைக்கு எதிராக பாளையம். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கும் வேண்டியது என்னவென்றால், நாம் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய சேட்டைகள் மேல் சுமந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொண்டு வந்ததையும் நீ கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களில் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் நீங்கள் எனக்கு ஆசாரியர் ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியமாக இருப்பீர்கள் என்று நீர் இஸ்ரவேல் புத்திரோடு சொல்ல வேண்டிய வாதம். மோசே ஜனங்கள் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னார். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் நன்றாங்க. கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதி உத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, நீங்கள் ஒரு கற்பனைலாம் நாங்கள் செய்கிறோம், ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு ஒத்துக்குனாங்க. சரியா?
ஏன் 3000 பேர் செத்தாங்கன்னு அப்புறமா கண்டுபிடிங்க. ஏன் 3000 பேர் அதுவும் வருது. அது இங்கே என்னன்னு சொன்னாங்க, நாங்கள் எல்லாம் கர்த்தர் சொல்கிறதெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம். மோசையும் இவங்க சொல்கிறத நம்பி நாங்கள் போய் சொல்லிட்டாங்க, ஆண்டவரே எல்லாம் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, நல்லா கவனிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நான் உன்னுடனே பேசும்பொழுது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றென்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன். எப்படி வருவாராம்? கார் அப்படி வந்து இறங்கும். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளையும் பின்னும் கர்த்தர் மோசே, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை துவைத்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவுள். 3ஆம் நாளிலே கர்த்தர் சகல ஜனங்களும் பிரத்யட்சமாய் சீனாய் மலையின் மேல் எல்லாம் ரெடியாக இருக்க சொல். ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லையை குறித்து அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையார் என்று அவருக்கு மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லுவான். இதுதான் பழைய ஏற்பாடு. கிட்ட கூட நீ வரக்கூடாது, சொல்லிட்டு வா. ஜனங்கக்கிட்ட சொல்லிவிட்டு மலையை சுற்றி எல்லையை போட்டு தாண்டி எல்லாம் அங்கேயே இருங்க. மலையை தொடக்கூட, தொட்டாங்கன்னா அவனை கொல்லப்படணும். ஒரு கையும் அதை தொடலாக, தொட்டால் நிச்சயமாக கல்லெறி உண்டலது ஊடுருவியே கொண்டு சாக வேண்டும். மிருகமானாலும் சரி, மனிதனானாலும் சரி, உயிரோடு வைக்கப்படல. எக்காலும் நெடுந்தொனியாய் துணிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில். மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினார். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை துவைத்தார்கள். அவன் ஜனங்களை நோக்கி, 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்படுங்கள், மனைவனிடத்தில் சேராதிருங்கள் என்றான். 3ஆம் நாள் விடியற் காலத்தில் எப்படி வந்தார் ஆண்டவர்? இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையில் மேல் கார்மேகமும் மகாபலத்த எக்காலத்தும் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். ஆண்டவர் வந்து இறங்குறார். அதை பார்க்கும் போது என்ன, அதெல்லாம் பயந்து நடுங்குறாங்க. கிட்ட கூட இப்போ தொட்டனா அவுட். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்படும். அவர்கள் மலையின் அடிவாரத்தில். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியில் அது முழுவதும் புகை காடாயது. அந்த புகை சூளையின் புகை போல மலை முழுவதும் மிகவும் அது எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமான. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்து. கர்த்தர் சீனா மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசே மலை கொடிமுடியில் வரவழைத்தார். மோசே ஏறி போனான். யாத்திராகமம் 20:1-21. எத்தனை பேருக்கு இந்த வசனங்கள்லாம் நல்லா தெரியும்? இப்போதான் முதல் முறை கேட்குறவங்க எத்தனை பேர்? சீனா மலையில் என்னென்ன அடைஞ்சு எப்படி முதல் நியாயப்பிரமாணம் வந்ததுன்னு எத்தனை பேர் இன்றைக்கி தான் முதல் தடவை கேட்குறீங்க? தெரியும்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கன்னு சொல்லுவேன். பிரசங்கத்தை திட்டு சொல்லுங்கள், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு. தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமான உன்னை அடிமைத்தன வீடாக எகிப்து தேசத்துலேருந்து புறப்படப்படின உன் தேவனாக கர்த்தர். சரியா? என்ன கற்பனை சொல்கிறார்? நியாயப்பிரமாணம் பிரதானமாக என்ன கட்டளை கொடுத்தார்? சீனா மலையில் வந்து இறங்கி நீங்கள் வந்து நியாயப்பிரமாணன்றது முதல் 5 புஸ்தகமும் நியாயப்பிரமாணம் வாங்க. வேதத்தில் முதல் 5 புஸ்தகம் என்னது? முதல் புஸ்தகம் என்ன?
இன்னும் கொஞ்சம் வால்யூம். 2வது புஸ்தகம் என்ன? இன்னும் கொஞ்சம். 3வது, 4வது, 5வது. இந்த 5 புஸ்தகமும் நியாயப்பிரமாண புஸ்தகம். சரியா? இதுதான் ஆரம்பம். இப்போ நம்ம வாசிக்கிறது தான் அது போயினே இருக்கும். அது போய் உபாகமம் வரைக்கும் போகும். அது ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறது? முதல் கொடுக்குற நியாயப்பிரமாணம் என்ன? என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் இதான் முதல்ல. வேறு யாரையும் என்ன செய்யக்கூடாது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியில் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக வேண்டாம். எதையும் எந்த விக்கிரகமும் என்ன செய்யக்கூடாது. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராக இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவன். என்னை பகைக்கிறவர்களை குறித்து என்ன நடக்குமா? பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறாய் இருக்கிறேன். அப்படின்னா என்ன? அப்பா அம்மா எதை ஆண்டவருக்கு விரோதமாக பண்ணிங்கன்னு வைங்க, எத்தனை தலைமுறை வரைக்கும்? அவங்க பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்க, 4 தலைமுறையை பாதிக்கும். சரியா? பெற்றோர் ஆண்டவருக்கு விரோதமாக ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களோட போகாது. 4 தலைமுறை வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்வார்? ஜாக்கிரதையாக இருக்கும். பிள்ளைங்க இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக உங்களோட நீங்கள் ஏதாவது பண்ணி வச்சுட்டு போனீங்கன்னு வைங்க, கஷ்டப்படுறது யார்? 4 தலைமுறை கஷ்டப்படுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்கள. ஆனால் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்வர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வார். நீங்கள் ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சிட்டு போனீங்கன்னு வைங்க, ஆண்டவரில் அன்பு கூர்ந்து 1000 தலைமுறை, அது எதே இல்லை, ஆண்டவர் என்ன செய்வார்? இரக்கம் செய்வார். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்க. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குறவர்களை தண்டியாமல் தேவையில்லாமல் ஆண்டவர் பேர் எழுதக்கூடாது. ஆண்டவர் பேரில் சத்தியமாக சொல்லாத, ஆண்டவர் பேர் எழுக்காத, நீ எந்த பேச்சிலும் யார் பேர் எழுக்காத. வீணில் என்ன செய்யக்கூடாது? 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வினார். அதில் நீ ஆனாலும் குமாரனாலும் குமாரத்தியாகலும் வேலைக்காரனாலும் வேலைக்காரன் மிருக ஜீவனாலும் வாசல் இருக்க அந்நியனாலும் யாதொரு வேலை செய்வோம். கர்த்தர் 6 நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஆகியால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசு. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு என்ன செய்யணும்? உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அது தெரியுதா? இந்த காலத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கு அது தெரியுதா? அப்போ தான் நீ நல்லா இருப்ப. அப்போ தான் நீ எப்படி இருப்ப? கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி, பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சை. ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைதர்களையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்னாங்கி தூரத்திலே மோசையை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் தேவன் எங்களோடு பேசினால் நாங்கள் செத்து போவோம். இதுதான் பழைய ஏற்பாடு. இதுதான் பழைய ஏற்பாடு.
மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், உங்களை சோதிப்பதற்கும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கும் தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு இருப்பதற்காகவும் தேவன். ஜனங்கள் தூரத்திலே மோசே தேவன் இருந்த கார்மேகத்திற்கு சமீபமாக சென்றான். சரி, இவ்வளோ பயம் இருந்துச்சு, ஒழுங்காக கீழ்பஞ்சாங்களா? யாத்திராகமம் 32:1 இருக்கு. மோசே மலையிலிருந்து இறங்கு வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது, ஜனங்கள் எல்லாம் டைம் பார்த்துன்னே இருக்கிறாங்க. ஜனங்கள் எல்லாம் எதை பார்த்துன்னு இருக்கிறாங்க? லேட் ஆகுது. அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி, அவனை எகிப்து தேசம் எங்களை அழைத்து கொண்டு வந்து அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஐயா போய் காணோம், ஐயா கொஞ்ச நாளாக காணோம். அதனால் இப்போ அவருக்காக நம்மளால் என்ன செஞ்சுன்னு இருக்க முடியாது, காத்துன்னு இருக்க முடியாது. அவர் எப்போ வருவாருன்னு தெரில. அவர் ரொம்ப நாள் ஆளையே காணோம். சரியா? எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. எல்லாருக்கும் அதே நிலை தான். மோசேக்கு அதே நிலைமை தான். மோசேக்கு, ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்ற அதற்கு ஆரோன் உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்துடைய காதுகளில் இருக்கிற பொன் நீங்களை கழற்றி என்னிடத்தில். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொண்ணைகளை சுழற்ற ரெடியாக இருக்கிறான். அவர்கள் கையிலிருந்து அவன் பொன்னை வாங்கி செருப்பகத்தினால் கற்பத்தி ஒரு கன்று கொட்டி, அப்போதான் இஸ்ரவேலே உங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து உங்கள் தெய்வன் இவைகளே, இது கன்று குட்டியை செஞ்சுட்டு இதுதான் உங்களை எகிப்திலேருந்து கொண்டு வந்தது. ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை. மறுநாள் அவர்கள் அதிகாலை எழுந்து சர்வாங்க தகனை பலியிட்டு சமாதான பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். ஐயா மோசே அங்கே மேலே இருக்கிறார், நியாயப்பிரமாணத்தை வாங்கின்னு. இங்கே என்ன நடக்குது? நாங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு அந்த பார்த்தாங்க. அக்கினி எல்லாம் வரதை பார்க்க, அக்கினி மின்னல். எங்கள் தேவ பயம் எங்கே போச்சு? தேவ பயம் எங்கே போச்சு? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களுக்கு எடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழி அவர்கள் சீக்கிரமாய் அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்று குட்டியை வரப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலி, இஸ்ரவேலே உங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வம் இவைகளை என்று மேலே இருந்தாலும் திருத்திங்க என்ன நடக்குதுன்னு. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துந்தான். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள, ஆக என் கோபம் இவர்கள் மேல் மூலவம், நான் இவர்களை அழித்து போடுவோம், நீ என்னை விட்டு உன்னையும் ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று. நம்மளா இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? நம்மளா இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? உன்னை பெரிய ஆளாக்கிறோம்ப்பா, உன்னை பெரிய இதுங்களெல்லாம் அழிச்சு ஒழிக்கிறாங்க பாரு, என்ன பண்ணு அப்படின்னா நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவோம்? நானும் யோசிக்கிறேன், என்னை கேட்டால் என்ன சொல்வேன்? என்ன ஆண்டவருக்கு உன்னை பெரிய ஆளாகிறப்ப இதுங்களெல்லாம் ஒழிச்சு காட்டுறேன்னு சொன்னாருன்னு வைங்க. அதான் சொன்னார். ஒன்றுமே இங்கே போயிட்டு வரத்துக்குள்ளே என்ன முதல் கற்பனை என்ன தவிர வேறு எதையும் அதுக்குள்ளே ஒரு சிலையை பண்ணி அதை வணங்கின்னு இருக்கிறாங்க. மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரீர் மகா பலத்தின் வல்லமினாலும் கையினால் எகிப்து தேசம் புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் உம்முடைய கோபம் பற்றி மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடி அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களை தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார்.
என்று எகிப்தியர் சொல்லுவானேன். நம்முடைய கோபத்தின் உக்கரத்தை விட்டு திரும்பி மத ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். நம்முடைய தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்தியாது என்றென்றைக்கும் செத்துக்கொள்மை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அதெல்லாம் பார்த்தேங்க. மோசே சாதாரண ஆள், மோசே சுயநலமான ஆள் இல்லை. எப்படி ஜெபம் பண்ணணுன்னு பார்த்து கற்றுக்கோங்க. ஆண்டவர் கோபமாக இருக்கும்போது எப்படி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நீர் வாக்கு கொடுத்தீர், ஆபிரகாமுக்கு சொன்னீர், ஈசாக்கு சொன்னீர், யாக்கோபுக்கு சொன்னீர். எகிப்தியர் சிரிப்பாங்க. நீங்கள் இப்படி ஆயிடுச்சிங்கன்னா எகிப்தியர் பார்த்து பரியாசம் பண்ணுவாங்க. ஏன் சத்ரு கொண்டாடணும், ஏன் உம்முடைய சத்துருக்கள் கொண்டாடணும். கெஞ்சி ஜெபம் பண்ணுறார், கெஞ்சி. அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம். இதுதான் பரிந்து பேசுகிற ஜெபம். இதுதான் ஆண்டவர் கோபமாக இருக்கும்போது நம்ம பேசுகிற ஜெபம், நம்ம சொல்கிற வார்த்தைகள் அவர் கோபத்தை தணிக்கணும். நம்ம அந்த மாதிரி கெஞ்சி ஜெபிக்கணும். பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலைகள் 2 அவன் கையில் இருந்தது. அந்த பலைகள் இருபுறமும் அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எதப்பட்டு அந்த பலைகள் தேவனால் செய்யப்படும். அவைகள் 15 தேவனால் கையில் வச்சணும். தேவனை எழுதி ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறத யோசுவா கேட்டு மோசை நோக்கி, பாளையத்தில் யுத்த இரைச்சல் உண்டாயிருக்கிறது. ஐயா முழுப்ப பார்க்குறாரு, ஏதோ சண்டை யுத்த சத்தம். அதற்கு மோசே, அது ஜெயத்வனியாகிய சத்தமும் அல்ல, அது ஜெய சத்தமும் அல்ல, பாடலில் சத்தம் என கேள். அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியும் நடனத்தினையும் கண்டபோது மோசே கோபம் உண்டாகும். அந்த கையில் அந்த பலகை மலையின் அடியில் எரிந்து ஆண்டவரே எழுதி கொடுத்தார். ஆண்டவரே அவர் கையாலேயே தூக்கியாச்சான். அப்படின்லாம் நொறுங்கி ஒழிஞ்சு போச்சு. அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டி எடுத்து அக்னியிலே சுட்டரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீர் மேல் தூவி அதை இஸ்ரவேலுக்கு குடிக்கும்படி பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமந்திருக்குது, இவர்கள் உனக்கு என்ன செய்ய? அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூலாதார், இது பொல்லாத ஜனம் என்று நீர் அது உமக்கே தெரியும். இதுங்க யார், இதுங்க என்ன மாதிரி ஆள் உமக்கே. இவர்கள் என்னை நோக்கி விடுற கதையை பாருங்க. ஆரோன் ஒரு கதை சொல்கிறார். எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்து எங்களை அழைத்து கொண்டு வந்து அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ என்று தான் நடக்கும். கொஞ்சம் லேட்டாக நான் ஜனங்க என்னென்னலாம் பண்ணுறோன்னு பார்த்தேங்க. அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. இதுதான் நடக்கும். கொஞ்சம் ஆள் வர லேட்டாச்சுன்னு வைங்க, என்னென்னலாம் பண்ணுங்கன்னு எல்லாம் பைபிளில் இருக்க ஆண்டவர் எழுதி வச்சுருக்கிறார். எல்லாமே ஆண்டவர் பைபிளில். நீ போயிட்டு கொஞ்சம் லேட்டாக வா, அதுக்குள்ளே என்னென்ன கூத்து நடக்குதுன்னு பார். அதெல்லாம் பைபிளில் இருக்குது. அப்பொழுது நான் பொண்ணுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்களை அதை சுழற்றி தாக்க வேண்டும். அவர்கள் அப்படியே அதை அக்கினியில் தூக்கி போட்டாராம். அந்த எல்லாம் தங்கத்தெல்லாம் வாங்கி இவர் என்ன பண்ணாராம், தூக்கி அக்கினியில் போட்டால் அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்துச்சு. எப்படி வந்துச்சு? எப்படி அதுலேருந்து ஒரு கன்றுக்குட்டி வந்து நின்றுச்சாங்க? நாளெல்லாம் நடக்குது பாரு. ஜனங்கள் தங்கள் பகைவர்களும் அவமானப்படுத்த ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி அவர்கள் நிர்வாணமாக இருக்கிறதை மோசி. பாளையத்தின் வாசல் கர்த்தருடைய பட்சத்தில் இருப்பவர்கள் யார்? அவர்கள் என்னிடம். அப்பொழுது லேவியின் புத்திரத்தார் எல்லாரும் அவனிடத்தில், லேவி புத்திரர் மாத்திரம் வந்துட்டாங்க, நாங்கள் ஆண்டவரோட தான் இருக்கோம், நான் இந்த கூட்டத்தோட. அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையில் கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும்
உள்ளும் புறம்பும் வாசலுக்கும் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேல் தேவனை கர்த்தர் சொல்கிறார். லேவியின் புத்திரத்தார் மோசே சொன்னபடி அந்நாளிலே ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் இருந்தார்கள். அங்கே நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது கீழ்ப்படியில் 3000 பேர் மரித்தார்கள். யாத்திராகமம் 34:1-8-20. என்ன பண்ணுறோம்? எடுத்துன்னு வந்த நியாயப்பெல்லாம் ஒழிஞ்சு போச்சு. ஐயா இப்போ திருப்பி போகணும். கர்த்தர் மோசேக்கு முந்தின கற்பலகை கொத்த 2 கற்பலகை உழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பதைகள் இருந்த வார்த்தைகள் அவர்களில் எழுதுவேன். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் மேல் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்து வந்து உன்னுடனே ஒருவனும் அங்கே வர மலை எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும். அப்பொழுது மோசே முந்தின கற்பலை ஒத்த 2 கற்பலை இழைந்து அதிகாலமே எழுந்த கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி 2 கற்பைகளையும் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் மேல் கர்த்தர் ஒரு மேகத்தின் மேல் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய மகா தயவும் சத்தியமுள்ள 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்க குற்றவாளி குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளுடைய பிள்ளையிடத்தும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். மோசே தீவிரமாய் தரை மட்டும் குனிந்து அங்கே இருந்து திரும்ப என்ன பண்ணுறார்? ஆண்டவர் திரும்பி எழுதி கொடுக்குறார். திரும்பி எடுத்துட்டு அங்கே அவன் அப்பன் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனை ஆகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகையில் எழுதினான். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசிப்பதை அவன் ஆண்டவரோடு இருந்து வந்த முகம் என்ன செய்யும்? சில பேரை பார்த்தா முகம் ஒரு மாதிரி இருண்ட மாதிரி இருக்கும். பார்த்துருக்குறீங்களா? முகம் இருண்ட மாதிரி இருக்கும். பார்த்துருக்குறீங்களா? 10 திருட்டு வேலையை பண்ணிட்டு வந்து உக்காந்த பார்த்தாலே தெரியும். 10 பேர் குழி வெட்டி தீமை பண்ணி ஏமாற்றி கலகம் பண்ணி சண்டை போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு வரும்போது முகத்தை பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்? இருண்டு இருக்கு. அது பிரகாசம் இருக்காது. ஏன்? ஆண்டவரோடு இருந்து வந்து அவன் முகம் எப்படி இருக்கும்? 40 நாள் சாப்பிடலை, உபவாசம் இருந்து ஆண்டவரோடு இருந்துட்டு வந்த முகம் அவருக்கே தெரில. அவருக்கே வந்த முகம். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசிப்பதை கண்டு அவன் சமீபத்தில் மோசே அவர்களை அழைத்தான். அப்பொழுது ஆரோனும் சபையில பிரபுக்கள் அவனிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். மோசே அவளோடு பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோட பேசினவர்கள் எல்லாம் அவர்களுக்கு மோசே அவர்களோடு பேசி முடியும் அளவும் தன் முகத்தில் மேல் முக்காடு போட்டு கொண்டு இருந்தான். ஏன் முக்காடு போட்டு? அவங்களால பார்க்க முடியல, பிரகாசம் அடிக்குது அவங்க மேலே. மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோடு பேசும்படிக்கு உட்பிரவேசத்தது முதல் வெளியே புறப்பட்டு மட்டும் முக்காடு போட அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரோடு சொல்லும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசிப்பதை கண்டார். மோசே அவர்களோடு பேசும்படிக்கு உள்ளே
பிரவேசிக்கும் வரையும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தில் போட்டும். எனவே இந்த நாட்களிலே ஆண்டவரோடு இருந்தால் அந்த ஆசீர்வாதம் இதுதான் முதல் நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது நடந்தது. சரியா? அதுக்கப்புறம்தான் பெந்தேகோஸ்தே நாள் வந்தது. ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தெழுந்து 50 நாள் ஆயிடுச்சு. 50 நாள். இது அறுவடை பண்டிகை. எல்லாரும் வருவாங்க. வருஷத்தில் 3 முறை எல்லாரும் இந்த பண்டிகைக்கும் எல்லா ஜனங்களும் எங்கே வந்திருந்தாங்க? எருசலேமில் வந்திருந்தாங்க. The Holy Spirit on the day of Pentecost 3000 people saved. பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் 3000 ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 2:1-24 36. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். என்ன இருக்கணும்? ஒரு மனம் இருக்கணும். எல்லாரும் ஓரிடத்தில். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம். இந்த சீனா மலையில் எப்படி வந்துச்சு? இடி முழக்கம், அக்னி, இங்கே காற்றடிக்குது. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடிதியாய் அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திரனே வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கி வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்திலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம். ஏன்னா பெந்தேகோஸ்தே பண்டிகை, இந்த பண்டிகைக்காக என்ன பண்ணாங்க? எல்லாரும் வந்திருக்கிறாங்க. எல்லாம் யூதருங்க எங்கெங்கே இருக்கிறாங்களோ எல்லாரும் எங்கே வந்துட்டாங்க? எருசலேம். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்களால் கேட்டப்பட்டதினாலே கலக்கம் அடைந்தார்கள். நம்ம ஊர் பாஷையில் பேசினா எல்லா ஊர்லேருந்தையும் ஆள் வந்திருக்கிறாங்க. அவங்க இந்த சத்தம் கேட்குது. கேட்டால் இவங்க எப்படி நம்ம பாஷையில் பேசுகிறோம்? எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒவ்வொருவர் பார்த்து இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷையில் இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசோபொத்தேமியா, யூதேயா, கற்பத்தோக்கியா, பொந்து ஆசியா, பிரேகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சீரேனா பட்டணத்தை சுற்றியிருக்கிற லிபியாவின் திசையிலே குடியிருக்கிற இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தம்மை வரும் கிரேக்கத்தரும் அரேபியருமாகி நாம் நம்முடைய பாஷைகளே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்ன இது மொழி என்று ஒருவரோடு சொல்லி, மற்றவர்களோ இவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வந்திருக்குது. இவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு, இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்ற பரியாசம். இது ஒரு கூட்டம். அப்பொழுது பேதுரு 19 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தம், யூதர்களே, எருசலேம் வாசம், எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செய். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விழுந்து 3ஆம் மணி வேளையாக இருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்று. அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்.
உங்கள் மூப்பர் சொப்பனங்களை என்னுடைய ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரர் அந்நாட்களில் என் ஆவியை அப்போது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகைக்க அதிசயங்களையும் கொஞ்ச நாள் வானத்தில் ஏதோ பார்க்குறாங்க, நியூஸ் வருது, பார்த்துருக்குறீங்களா? வானத்தில் ஏதோ அவங்களுக்கு விளக்கம் பண்ண முடியல. யூஎஃப்ஓஸ் அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் என்ன இது இப்போ எல்லாம் ஒவ்வொன்றா வெளியே வருது நியூஸில். அது வர வீடியோ எடுத்ததெல்லாம் போட்டு காட்டுறாங்க, பாருங்கள். இது யாருக்கும் இது என்னன்னே யாருக்கும் சொல்ல முடியல. வானத்தில் அடையாளம்லாம் கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமும் உள்ள நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் பயங்கரமாகும். சூரியமே அப்படியே இருட்டாயிடும், சந்திரன் என்ன ஆகும் அப்படியே ரத்தம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினால் அவரை உங்களுக்கு எவ்வளோ அற்புதம் செஞ்சார், எவ்வளோ அடையாளங்கள். அப்படி இருந்தும் தேவன் நினைத்திருந்த ஆலோசனைபடியும் அவருடைய முன்னறிவின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காருடைய கையில் சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர். எவ்வளோ அற்புதம், எவ்வளோ நம்ம எல்லாம் செஞ்சு அவர் என்ன பண்ணீங்க? சிலுவையில் தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தை கட்டப்படக்கூடாது. ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக இருக்கிற இஸ்ரவேல் குடும்பம் யார் நிச்சயமாக அறிய கடவர்கள். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுரு மற்ற அப்போஸ்தலர், சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் என்ன செய்யணும்? ஒரு சிலுவையில் அறைந்துட்டோமே, அவருக்கு ஏற்றுக்கொள்ளவில்லையே, நாங்கள் என்ன? பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். மனம் திரும்புங்க. பண்ண எல்லா பாவத்துக்கு என்ன செய்யுங்க? மனம் திரும்ப ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஞானஸ்தானம் ஆண்டவரை விசுவாசித்து என்ன செய்? ஞானஸ்தானம். அப்பொழுது ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் வரத்தை உனக்கு கொடுப்பார். வாக்குத்தத்தம்னாது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்குது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பெந்தகோஸ்தே நாளிலே 3000 பேர் ரட்சிக்கப்படும். நியாயப்பிரமாணம் வந்த அந்த நேரத்தில் 3000 பேர் கொல்லப்பட்டு போச்சு. கீழ்ப்படியில் ஆண்டவருக்கு என்ன செய்யலை? கீழ்ப்படிய. ஆகவே அதற்காக தான் தேவன் புதிய உடன்படிக்கை ஒன்று பண்ணினார். 4வது த ப்ராமிஸ்ட் மெஸ்ஸையா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட. உபாகமம் 18:15-18 உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உனக்காக உன் நடுவே உன் சகோதரமிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களா? ஓரேபிலே சபை கூட்டப்பட்ட நாள் நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இனி பெரிய அக்கினியை இனி நானும்
காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனை கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டபடியெல்லாம் அவர் செய்வார். அப்புறம் கர்த்தர் உன்னை நோக்கி அவர்கள் சொன்ன சரி, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவருக்குள் நம் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயிலே அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதெல்லாம் அவர் செய்வார். அப்போஸ்தலர் 3:22 மோசே பிதாக்களை நோக்கி, நீங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்காக உங்கள் சகோதரர் வந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றையும் அவருக்கு செய்வார். அந்த தீர்க்கதரிசி சொன்ன கேளாதவனோ அவன் ஜனத்தில் இராதபடி நிர்மலம். ஆண்டவர் தம்முடைய குமாரன் இந்த உலகத்துக்கு வருவார் என்பது ஏற்கனவே சொன்னார். ஒரு நானும் அவர் சொல்கிறபடி என்ன செய்யுங்க. 5வது த நியூ கவர்னன், புது உடன். ஏன் புது உடன்படிக்கை? பழைய உடன்படிக்கை கொடுத்த நாளிலே கீழ்ப்படியில், கொடுத்த நாளிலே என்ன செய்யலை. இந்த மாதிரி நிலைமையில் ஆண்டவர் என்ன புது உடன்படிக்கையை செய்ய வேண்டும். எரேமியா 31:31 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடு யூதா குடும்பத்தோடு புது உடன்படிக்கை நான் அவர்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்தவர் கை பிடித்த நாளில் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாகையாகிறார். அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்கள் என்று கர்த்தர். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கை ஆவது தான் புது உடன்படிக்கை என்ன? நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே வைத்து நான் அவர்கள் தேவனாக அவர்கள் என் ஜனமாக இருக்கிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனும் கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில் அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் நினைந்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்வார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர் பாவங்களை இனி எபிரேயர் 8:5 இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ள சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பணிகள் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிருங்கள். தேவன் அவனுக்கு இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தரன் அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் அது முதலாம் உடன்படிக்கை பிழைத்திருந்ததனால் இரண்டாம் உடன்படிக்கை இடம் தேட வேண்டியதில் முதல் உடன்படிக்கையில் எல்லாம் ஒழுங்காக கீழ்ப்படிஞ்சிருந்தான்னா ரெண்டாவது உடன்படிக்கை தேவையே. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி இதோ கர்த்தர் சொல்கிறது என்னவெல் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் புது உடன்படிக்கை ஏற்படும். அவருடைய பிதாக்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தபடி நான் அவளுக்கு கையை பிடித்த நாளில் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்திருக்கவில்லையே. நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தரோட பண்ணும் உடன்படிக்கை அது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே அவருடைய இருதயங்களிலே அவர்களை எழுதுவேன். நான் அவர்களை தேவனார் அவர்கள் ஜனமார். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவர்கள் எல்லாரும் என்னை ஆகியால் கர்த்தரை அறிந்து கொள்ள ஒருவன் தன்னால் ஒருவன் சம்போதிக்க நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லியிருக்கிறதுனால முந்தின பழமையானதும் நாள்பட்டதும் ஆயிருக்கு. உருவழிந்து போக காலம். 6வது லா அண்ட் ஸ்பிரிட் நியாயப்பிரமாணமும் 2 கொரிந்தியர் 3:6
புது உடன்படிக்கையின் ஊழியக்காரமாய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுதியிருக்கிறாமல் ஆவிக்குரியதாக இருந்து எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ எழுத்துகளினால் எழுதப்பட்ட கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்தில் மகிமை பிரகாசம் உண்டானவர். இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்கக்கூடாதிருந்தார்களே. ஒழிந்து போகிற மகிமையினுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாக இருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாக இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாக இருக்கு. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கு. சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்படும். அன்றியும் ஒழிந்து போவதே மகிமை உள்ளதாக இருந்தால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. நம்ம வாழ்ந்திருக்கிற இந்த உடன்படிக்கை மிகவும் மகிமை நிறைந்த அனுபவிக்கும். நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையதனால் மிகவும் தாராளமாக பேசு. மேலும் ஒழிந்து போன முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்க பாராத மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக்கிறது, நாங்களும் போடுகிறோம். அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. இந்த கிறிஸ்துவினாலே நீங்கள் மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தில் மேல் அவள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே என்ன இருக்கும்? எத்தனை பேர் அது விசுவாசிகள்? அதனால் விசுவாசி நம்ம புதிய உடன்படிக்கை ஆவியின் உடன்படிக்கை. எந்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே என்ன இருக்கும்? விடுதலை. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலினாலே மகிமை மேல் மகிமை அடைந்து கலாத்தியர் 2:19 தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாய பிரமாணத்தினாலே நியாய பிரமாணத்திற்கு மரித்தேனே. நான் நியாய பிரமாணத்துக்கு என்ன பண்ணேன்? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன். ஆயினும் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் தேவனுடைய கிருபை விருதாவாக்குறது. நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வருமான கிறிஸ்து மரித்து வீணாக இருக்கு. நியாய பிரமாணத்தில் உனக்கு நீதி வந்துடுச்சுன்னா கிறிஸ்து மறிக்க வேண்டிய அவசியமே அதில் வராததுனால தான் அவர் மறிச்சார். நியாயப்பிரம் கொடுத்த நாளே அன்றைக்கே கீழ்ப்படியில, அன்றைக்கே கற்பனை என்ன பண்ணாங்க? கீழ்ப்படியாமல் போனாங்க. அதனால தான் அவர் வந்து கலாத்தியர் 3:7 ஆகியார் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களார்கென்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியையாக யாவரும் சபிக்கப்பட்டிருக்கிறார். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளை நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. ஒரு ஆள் கூட எல்லாத்தையும் கீழ்ப்படியல. இதெல்லாம் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு கற்பனையை
கீழ்ப்படிய மாட்டான். ஒரு ஆள் கூட நியாயப்பிரமாணத்தின் மூலமாக என்ன ஆகலை, நீதிமான் ஆகவில்லை. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியது. அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி, அந்த சாபலாம் அவர் வாங்கினார். நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணனுடைய சாபலாம் அவர். அதனால் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படி ஆகும். ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படி ஆகவும் எப்படி ஆயிற்று. இதுக்கு தான் கிறிஸ்து மரித்து இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளும். கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்று. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளும் சிலுவிலே இருக்கிறார்கள். 7வது த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரின் அப்போஸ்தலர் 1. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்தார். 1 கொரிந்தியர் 12:7. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு அளிக்கப்படும். எப்படி ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், வேறொவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம், வேறொவனுக்கு அந்த விசுவாசமும், வேறொவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும், வேறொவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொவனுக்கு தீர்க்க தரிசனம், வேறொவனுக்கு ஆவிகளை, வேறொவனுக்கு பற்பல பாஷைகளை பேச, வேறொவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணிதலும் அளிக்கும். இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின் அவனவனுக்கு. ரோமர் 8:26-20. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்யும். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாதிருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்யும். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர், இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், ஆவியின் சிந்தை என்னதென்று. எப்படி ஜெபித்தா ஆண்டுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கும் என்று ஆவியானவர் என்ன செய்கிறார், உதவி சார். அப்படி ஜெபம் பண்ண ஜெபத்துக்கு பதில் வரும். யோவான் 16:13 சத்திய ஆவியாகர் அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை அவர் தம்முடைய சுயமாய் நாம் கேள்விப்பட்டவர்களை யாவும் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறியும். ஆவியானவர் என்ன வரப்போகுதுன்னு முன்னாடியே சொல்லுவார், என்ன நடக்க போதுன்னு முன்பதாகவே நமக்கு. 1 யோவான் 2:26-20 உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களை, அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல். அது உங்களுக்கு போதித்தபடி அவரில் தெரிவிக்கிறார்கள். எபேசியர் 4:30-30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். வருகையில் எடுக்கப்படணுன்னா இந்த முத்திரை இருக்கணும். யாருக்கு இந்த முத்திரை இருக்கோ அவங்க தான் என்ன செய்யப்படுவாங்க. அவர் என்ன செய்யாதீங்க,
சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் கிறிஸ்து உங்களுக்கு தேவன் மன்னித்தது போல் நீங்களும் என்ன செய்யுங்க. அப்போ மேலே போகணுன்னா என்ன பண்ணும்? மேலே போகணுன்னா என்ன பண்ணும்? இந்த வசனத்துலேருந்து புரியுதா புரியலையா? நான் பச்சையாக சொல்லணுமா? வெளிப்படுத்தல் 22:12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட அவனவன் கிரியைகளின்படியே. ஒன்றும் செய்யாதவங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா? ஒன்றுமே கிரியை செய்யாதவங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா? ஏன்னா அவனவனுடைய கிரியைகளின் படியே. நான் அல்பாவும் அமேகாவும் ஆதியும் அந்த முந்தினவரும் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களார். வாசல் வழியாய் நகரத்துக்குள் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள். யார் போகமாட்டாவான்? யார் உள்ள போகமாட்டா? ஏன் பைபிள் வாசிக்கிறதுக்கு இப்படி பயப்படுறீங்க? பைபிளை வாசிக்கிறதுக்கு ஏன் பயப்படுறீங்க? யார் உள்ளே போகமாட்டா? என்ன வீட்டில் எதுவும் சொல்லாத மாதிரி உட்காந்து இருக்கிறீங்க. இந்த வார்த்தைலாம் நாங்கள் பேசவே மாட்டோங்க, இந்த வார்த்தைலாம் என் வாயிலேருந்தே வராதுன்ற மாதிரி இங்கே உட்காந்து இருக்கிறீங்க சில பேர். யார் உள்ளே போகமாட்டா? நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைப்பாதகம் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதை மாதிரி செய்ய புறம்பே சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரமாக இருக்கு. ஆவியும் மணவாட்டியும் ஆவியானவர் தான் ஆயத்தப்படுத்துகிறார். மணவாட்டியை ஆயத்தப்படுத்துறது யார்? ஆவியான. ஆவியும் மணவாட்டியும் கேட்கிறவனும் வா என்பான், தாகமாக இருக்கிறவன் வர, விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். இங்கே கடைசி வரைக்கும் ஆவியானவர் நமக்கு தேவை. கடைசி நேரம் வரைக்கும் யார் தேவை? த அவுட்போரிங் ஆஃப் த ஹோலி பரிசுத்த ஆவியானவரின் பின்மை. முதலாவது த 3 ஃபீஸ் அட் எருசலேமில் 3 பண்டிகைகள். இரண்டாவது த லா அட் மவுண்ட் சைனாய் 3000 people died. சீனாய் மலையிலே நியாய பிரமாணம் 3000 பேர் செத்தார்கள். மூன்றாவது த ஹோலி ஸ்பிரிட் ஆன் த டே ஆஃப் பென்டிகாஸ்ட் 3000 people saved. பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவி 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். நான்காவது த ப்ராமிஸ்ட் மெசேஜ் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசி. ஐந்தாவது த நியூ புது உடன்படிக்கை. ஆறாவது த லா அண்ட் நியாய பிரமாணமும். ஏழாவது த பவர் ஆஃப் த ஹோலி பரிசுத்த ஆவியானவரின். இவை இந்த பெந்தகோஸ்தே நாளிலே அந்த வல்லமையை நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நியாயப்பிரமாண காலத்திலிருந்து மீட்கப்பட்டு இந்த புது உடன்படிக்கையிலே இந்த கிருபையின் காலத்திலே இந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரையோ மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளை கூடி உம்மை ஆராதித்து உமது தொழுது கொள்ளும்படி
நீர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே நீர் வல்லமையாய் இறங்கி வந்தது. நியாய பிரமாணத்தை மனிதர்கள் கடைப்பிடிக்க முடியாதபடி எப்பொழுதும் பாவம் செய்து கீழ்ப்படியாமல் ஜீவித்து கொண்டிருந்த சூழ்நிலை கண்டு புது உடன்படிக்கை செய்த தேவன் உடைய குமாரனை அனுப்பி அவரே எங்களுக்கு பலியாக தம்மை இரத்தத்தை சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். 50 நாட்களுக்கு பிறகு உடைய ஆவியானவரை பெந்தெகோஸ்தே நாளிலே அனுப்பின தேவன். நாளிலே அந்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்பி பூமியின் கடைசி மட்டும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று உடைய ஆவியை ஊற்றின தேவன். இன்றைக்கு அதே வல்லமை எங்களுக்கு இறங்கி நாங்களும் உமக்கு சாட்சிகளாய் ஜீவிக்கும்படி, ஆவியின் கனியை கொடுக்கும்படி, ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளும்படி, அந்நாட்களிலே இந்த ஆவியை துக்கப்படுத்தாமல் மீட்கப்படும் நாளுக்கு நீர் வரும்பொழுது ஆயத்தமாக இருக்கும்படி நாட்களிலே நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த வல்லமையினால் உமக்கென்று எங்கும் சாட்சியாக நாங்கள் ஜீவிக்க அநேகரை உம்மண்டை கொண்டு வரும்படி, அந்த முதல் நாளிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டது போல் எங்கள் மூலமாக ஏராளமான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும் அந்த நாட்களே பயன்படுத்துகிறார். அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக நாமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை, என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.